அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் நம்ம பெட்டி கடையில் கிடைக்கிற அந்த ஹல்கோவான்னு சொல்லுவாங்க, பால்கோவா டேஸ்ட்லேயே இருக்கும். அந்த ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சர்க்கரையும் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா அளவுகள் மாறலாம். நார்மலாக இந்த ஹல்கோவா எதில் பண்ணுவாங்க அப்படின்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. பட் மைதா மாவில் பண்ணுறதை விட இந்த பொட்டுக்கடலை வச்சு பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரை கப்பு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்தீங்கன்னா அதே கப்பில் நீங்கள் அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா உருகிட்டும். உருகினதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப், அதாவது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. ஸோ கிளறும் போது நல்லா எல்லா பக்கமும் நெய் சேர்கிற மாதிரி கிளறுங்க. அதாவது லேசாக ஹீட்டாக இருக்கணும். அந்த ஹீட்லேயே நம்ம இந்த மாவை கிளற போகிறோம். இதில் நீங்கள் சூடு பண்ணி கிளறும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சக்கரை நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த பதத்தில் வராது. அதனால் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நெய் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கிளறிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி ஏற்கனவே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா அமுத்தணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்திட்டு அதுக்கப்புறம் கையில் ஈரம் இல்லாமல் நீங்கள் இதை நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ஓரளவுக்கு நல்லா செட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த டைமில் ப்ரெஸ் பண்ணுறது தான். அப்புறமா நீங்கள் மறுபடியும் லேசாக கூலானதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போயே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூலோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் ஷேப் போட்டுக்கலாம். ஷேப் போடும்போது கொஞ்சம் மெதுவாக போடுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டீங்க அப்படின்னா உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து ஷேப் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஷேப்லையும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம கடையில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நானும் ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஹல்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்கோவா நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே கிடைக்கும். மைதாவில் பண்ணுறதை விடவே இது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.